Dear students, good morning to all. Last class continue class பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஹெட்டிங் வந்து வேரியேஷன் சொல்லக்கூடிய ஹெட்டிங். வேரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள். எதில் காணப்படக்கூடிய வேறுபாடுன்னு பார்த்தீங்கன்னா அது தாவரங்களாக இருக்கலாம் அல்லது விலங்காக இருக்கலாம். விலங்குகள்லேயோ அவருடைய தாவரங்கள்லேயோ அதனுடைய உடம்பில் காணப்படக்கூடிய சில மாற்றங்களை தான் வேரியேஷன் சொல்லியிருக்கோம். அதாவது ஜெனட்டிக் வேரியேஷன், அதாவது ஜீன்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வேரியேஷன். இப்போ இந்த வேரியேஷன் வந்து எப்படி, அதாவது ஒரு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷன் வந்து நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன்லையும் காணப்பட்டுச்சுன்னா, ஒரு ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் காணக்கூடிய வேரியேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் காணப்பட்டுச்சுன்னா அது வந்து கன்டினியூஸ் வேரியேஷன். நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் காணப்படலைன்னா அது வந்து டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, அந்த பேரண்ட்ஸுடைய கைகள்லேயும் கால்கள்லேயும் 6 விரல் காணப்படுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அந்த பேரண்ட்டில் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ வந்து கையிலேயோ கால்லையோ 6 விரல் காணப்படுது. ஆனால் அந்த 6 விரல் வந்து அவங்க குழந்தைக்கு காணப்படாது. காணப்படணும்னு காணப்படாமல் இருக்கலாம். அதாவது அவங்களுக்கு 6 விரல் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அவங்க குழந்தைக்கு அதுக்கடுத்து அவங்க பேர குழந்தை இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு பேரண்ட்டுக்கு 6 விரல் இருக்குது சொன்னேன், அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கு 6 விரல் காணப்படலை. ஆனால் அந்த பையனுக்கு குழந்தை பிறக்கும் பாருங்க, அந்த பையனுக்கு அந்த 6 விரல் காணப்படும். கண்டிப்பாக ஒரு ஜெனரேஷனை விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷனில் காணப்படலாம். அப்படி ஒரு ஜெனரேஷனை விட்டுட்டு அடுத்த ஜெனரேஷனில் அந்த சேஞ்சஸ் வேரியேஷன் காணப்பட்டுச்சுன்னா அது வந்து டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். ஏன்னா கன்டினியூஸாக இல்லை, நெக்ஸ்ட்டில் காணப்படாமல் அது மூணாவது தான் காணப்படுது, அது டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். அடுத்தடுத்து காணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து கன்டினியூஸ் வேரியேஷன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த கன்டினியூஸ் வேரியேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்டினியூஸ் வேரியேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான வேறுபாடுகள். கன்டினியூஸ் வேரியேஷனுக்கு தொடர்ச்சியான வேறுபாடு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், த வேரியேஷன் மே பி டியூ டு த நல்லா சொல்லுங்க கம்பைனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் அண்டு ஜெனட்டிக் ஃபேக்டர். இந்த கன்டினியூஸ் வேரியேஷன்னா தொடர்ச்சியான மாற்றங்கள் இல்லை தொடர்ச்சியான வேறுபாடுகள். இது ஏற்பட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம் என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழலும் ஜெனட்டிக் ஃபேக்டர், இது 2 தான் காரணம். இந்த வேறுபாடுகள் உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை. என்விரான்மெண்ட்டாக என்னது, சூழ்நிலையும் மரபு இருப்பாருங்க, இந்த மரபு காரணி, இது 2 தான் இந்த கன்டினியூஸ் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ என்விரான்மெண்டல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர். இன் எ பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸ் exhibit a complete gradation from one extreme to the other without any break. என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா உயிரின தொகையில் இன் எ பாப்புலேஷன்னா உயிரின தொகையில் most of the character exhibit a complete gradation from one extreme to the other without அப்படின்னா ஒரு ஜெனரேஷனில் இருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு போகும்பொழுது வித்தவுட் எனி பிரேக், எந்த பிரேக்கும் இல்லாமல் அந்த மாற்றம் காணப்பட்டுச்சுன்னா, ஒரு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே போச்சுன்னா, வித்தவுட் எனி சேஞ்ச், எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் தான் கன்டினியூஸ் வேரியேஷன். அதுக்கு பேர் தான் எந்த ஒரு தடையும் இன்றி. அதான் சொல்கிறேன் பாரு, இன் ஏ பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர், மோஸ்ட் ஆஃப் த அதிகமான பண்புகள் வந்து complete gradation from one extreme to the other without any break, எந்த ஒரு தங்கு தடையுமின்றி அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஃபீனோடைப்ஸ் டிட்டர்மைன்னா முடிவு பண்ணப்படுது. ஃபீனோடைப்னா வெளிப்புற தோற்றத்தில் இஸ் டிட்டர்மைன் பை த கம்பைன்ட் எஃபெக்ட் பை மெனி ஜீன்ஸ். அப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புறத்தோற்ற பண்புகளை வந்து பல ஜீன்கள் தான் முடிவு பண்ணுது. அப்போ ஒரு தாவரத்துடைய வெளிப்புற தோற்றத்தை, ஃபீனோடைப்னா வெளிப்புற தோற்றத்தை முடிவு பண்ணக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் ஜீன் தான் முடிவு பண்ணுது. அதுக்கு வந்து பாலிஜின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஜீன் மட்டும் இல்லை, என்னோட ஃபேக்ட்னு சூழ்நிலை ஃபேக்ட்னு சேர்ந்து தான் முடிவு பண்ணுது. அப்போ ஒரு உயிரினங்களில் வந்து மாற்றங்கள் ஏற்படுற காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா
என்விரான்மெண்டல் அண்டு ஜெனட்டிக் ஃபேக்டர், இது 2 தான் ஏற்படுத்துது அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியம் என்னென்னு பாருங்கள், திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு பேர் வந்து குவான்டிடேட்டிவ்னா எண்ணிக்கை சார் மரபணு, அதாவது எண்ணிக்கை சார் பாரம்பரியம் அப்படின்ற பெயர் இதுக்கு. ஒரு 2 மார்க் கேட்பாங்க, வாட் இஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா எண்ணிக்கை சார் மரபணு பாரம்பரியம், எண்ணிக்கை சார் பாரம்பரியம் பேர். இதில் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். இது என்ன ஹியூமன் ஹைட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கன்டினியூஸ் வேரியேஷன் நல்லா குடிச்சிட்டாங்க. கன்டினியூஸ் வேரியேஷனாக என்ன, தொடர்ச்சியான வேறுபாடுகள். இன்றைக்கி ஒரு ஹியூமன் வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ட்டாக இருப்பாங்க. இதுக்கு முன்னால் இருக்கிற ஜெனரேஷனில் வந்து அதே ஹியூமன் வந்து ஹைட்டாக பிறந்தாங்க. நம்மளுக்கு அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷனில் வந்து ஹைட்டும் டாலாக இல்லாமல் மிடிலாக இருக்கலாம். அப்போ ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் இருக்கக்கூடிய ஹியூமனுடைய ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஹைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால அதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன். அதேமாதிரி ஸ்கின் கலர், முன்னால் பிளாக்காக இருந்தாங்க, இப்போ வர வர ஒயிட் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஹியூமன் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஜெனரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து ஜீன்கள் மூலமாக அதே மாதிரி என்விரான்மெண்டல் ஃபேக்டர் மூலமாக 2 சேர்ந்து செயல்பாட்டின் காரணமாக சில மாற்றங்கள் உருவாகி கொண்டே இருக்குது. அது வந்து தொடர்ச்சியாக நடக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து கண்டினியூஸ் வேரியேஷன் என்று பெயர். ஒரு ஹியூமன் வந்து ஒரே ஹைட், இன்றைக்கி ஒரு ஹைட்டில் இருக்கான் அப்படின்னு கேட்டால் 6 அடி உயரத்தில் ஒருத்தர் இருக்கான்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் 6 அடி உயரத்தில் பிறக்கிறது கிடையாது. கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து ஒன்று அவனை விட டாலாக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கலாம். அப்போ வேரியேஷன் ஏற்படுது. அப்போ அது வந்து கண்டினியூஸ் வேரியேஷன். அப்படியே கரெக்டாக அதே ஈக்குவல் ஹைட்டில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னது டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன், எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கான். அப்போ அது டிஸ்கன்டினியூஸ் வேரியேஷன். அப்போ கண்டினியூஸ் வேரியேஷன் நடக்குதுன்னா, கண்டினியூஸ் வேரியேஷன் என்னது, தொடர்ச்சியான மாற்றங்கள் தொடர்ச்சியான வேறுபாடு நடக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஜீன் மற்றும் என்விரான்மெண்டல், அதாவது சூழ்நிலை மற்றும் மரபு காரணி தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ். இப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன்னா வேறுபாடுகளின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்கணும். இந்த வேறுபாடுகள் என்ன முக்கியத்துவம், என்ன நன்மை இருக்குது அப்படின்னு பாருங்கள். வேரியேஷன் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இந்த வேறுபாடுகள் வந்து சில உயிர்களில் காணப்படுவதால், அதான் என்ன சொல்ல பாருங்க, வேரியேஷன் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் இன் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னா, சில உயிர்களில் அந்த வேறுபாடுகள் வந்து போராடி வாழ்தலில் சிறந்த உயிரியாக மாறுவதன் அடிப்படையில் அமைகின்றன. என்ன உங்களுக்கு புரியலையா? அது ஸ்ட்ரகிள்னா என்னது, போராடுது. இந்த வேரியேஷன் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிளான்ஸ் இருக்குது, அந்த பிளான்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வாட்டர் கிடைக்கல, ஆனால் அந்த பிளான்ஸ் வாழணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ஸ் வந்து தன்னை மாற்றிக்கொள்ளும். அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த பிளான்ஸோடைய கேரக்டர் என்ன, அந்த பிளான்ஸோடைய பண்பு என்னன்னா, அது வந்து வெயில் இதுவரைக்கும் இருந்தது கிடையாது, அவ்வளோ வெயிலை தாங்காத தாவரமாக இருக்கலாம். அப்போ அந்த பிளான்ஸ் என்ன பண்ணுது, உயிர் வாழ்வதற்காக அந்த வெயிலையும் தாங்குது, தண்ணி இல்லாத பற்றாக்குறையும் ஏற்றுக்கொண்டு வாழுது. அப்போ தன்னை மாற்றிக்கொள்ளுது. அப்படி மாற்றும் பொழுது தான் அங்கே வேரியேஷன் உருவாகுது. அப்போ நம்ம வாழ்வதற்காக சிலவற்றை அதாவது சில அடாப்டேஷனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த என்விரான்மெண்ட் தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும். அப்படி மாற்றும் பொழுது தான் அங்கே வேரியேஷனே உருவாகுது. அப்போ வாழ்வதற்காக சில போராட்டங்களை சந்திக்க வேணும்னு சொல்கிறான். அதான் சொல்கிறான், வேரியேஷன் மேக் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட்டட் த ஸ்ட்ரகிள். அப்போ வாழ்வதற்காக சில போராட்டங்களை சந்திக்க வேண்டும். வாழ்வதற்காக அப்போ உயிர்களை காணப்படும், சில போராட்டங்கள் காணப்படும் சொல்லியிருக்கான். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. தே ஹெல்ப் த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட் themselves to the changing environment. They help the individuals, அவைகள் சூழ்நிலை, அதாவது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா சொல்லுவாங்க, they help the individual to adapt themselves to the changing environment. அதாவது
மாறும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய தகவமைப்பை மாற்றிக்கொள்ளும் சில உயிரினங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் சில உயிரினங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படி சொல்கிறாங்க இந்த பாயிண்டில். தே ஹெல்ப் இந்த இண்டிவிஜுவல்ஸ் டு அடாப்ட். எதுக்கு அடாப்ட் தெம்செல்ஸ், அவை வாழ்வதற்காக தன்னை மாற்றிக்கொள்ளுது. அப்போ சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் அப்படின்றாங்க வேரியேஷன். அடுத்து பாயிண்ட், it provides the genetic material for natural selection. என்ன சொல்லணும் பார்த்தீங்க, it provides the genetic material for the natural selection அப்படின்னு சொன்னால் இயற்கை தேர்வுக்கான மரபியல் பண்புகளை வழங்குவதாக உள்ளது. இது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல்னா மரபியல் பண்புகள். அதை வந்து வழங்குவது, எது வழங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்கள் வழங்குவது சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வேரியேஷன் அலோவ் த ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்டு, குயிக்கர் growth, increased resistance and lesser இன்புட்னா பயிர் பெருக்கம், அதாவது பயிர் பெருக்க உற்பத்தியால் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில தாவரங்கள் வந்து இந்த வேரியேஷன் அடாப்ட், இப்போ வேரியேஷனால் ஏற்படக்கூடிய பாருங்க, வேரியேஷன் அலோவ் ப்ரீடர்ஸ், வேரியேஷனால் பாதிக்கப்பட்ட மாற்றங்களை, அதாவது வேறுபாடுகளை சந்தித்த சில தாவரங்கள் வந்து அதனுடைய ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வேரியேஷன் காணப்பட்ட தாவரங்கள் வந்து குயிக்காக க்ரோத் ஆகுமா. அதே நேரத்தில் இன்க்ரீஸ்டு ரெசிஸ்டன்ஸ்னால் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. நோய் எதிர்ப்பு அது அதிகமாக இருக்கும். அண்டு லெஸ்ஸர் இன்புட், அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து குறைவாக இருக்கலாம். மற்றபடி அந்த தாவரங்கள் வந்து முதலீடு வந்து குறைவாக கொடுத்தா கூட நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும், குயிக்காக வளர்ச்சி அடையும். அதே மாதிரி அந்த கொடுக்கக்கூடிய ஈல்டு அதிகம் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. பெட்டராக இருக்கும் அந்த அளவுக்கு. ஏன்னா அது வந்து தன்னை வந்து மாற்றிக்கொண்டு வாழ்ந்து வரீங்க. ஒவ்வொரு வேறுபாடுகளை சந்தித்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தவர் தன்னை மாற்றிக்கொண்டு போராட்டங்களை சந்தித்து அந்த வளரக்கூடிய தாவரமானது அது வந்து நோய் எதிர்ப்பு அதிகமாக அதில் காணப்படும். ஆனால் ஈல்டு குறைவாக இருந்தாலும் அது பெட்டராக இருக்கும். அதேமாதிரி குயிக்காக க்ரோத் ஆகும். அந்த மாதிரி தாவரங்கள் தான் உருவாகும் சொல்கிறாங்க. அதனால் வேரியேஷன் வந்து ரொம்ப முக்கியமான சொல்கிறாங்க. அதுக்கு பாருங்க, அடுத்த பாயிண்ட், த கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல் ஃபார் எவாலுவேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமத்தின் மூலங்களாக வேறுபாடு அமைகின்றன. அப்போ இந்த கான்ஸ்டியூட் அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல் ஃபார் எவாலுவேஷன், பரிணாமத்துக்கு இந்த வேரியேஷன் வந்து பயன்படுது. அடுத்த நெக்ஸ்ட்டில் வந்து புதிய பரிணாமத்தை உருவாக்குவதற்கு. இப்போ ஒரு தாவரங்கள் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து உருவாக்கக்கூடிய தாவரங்களும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தாவரங்கள் சின்ன சேஞ்சஸ் ஏற்படுச்சுன்னா நெக்ஸ்ட் தாவரமும் ஒரு புதிய இனத்தை உருவாக்கும். அதுலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படுச்சுன்னா அது ஒரு புதிய இனத்தை உருவாக்கும். இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சிக்கு இந்த வேரியேஷன் வந்து ஒரு ஊண்டுகோலாக ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ரீடிங் பாருங்கள், மெண்டலிசம் சொல்லக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெண்டலிசம் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், the contribution of Mendel to genetic is called Mendelism. கான்ட்ரிபியூஷன்னா மரபியல்னு சொல்கிறாங்க இல்லையா. மெண்டலிசம்னா என்னது? மரபியல், அதாவது மரபியலுக்கு ஆற்றிய பங்கை வைத்து கொண்டு தான் அந்த மெண்டலிசம் உருவாக்கி சொல்கிறாங்க. பாருங்கள், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் கான்செப்ட் brought out the Mendel through his original research for plant hybridization. Mendelian genetic concepts are basic modern genetics. Therefore, Mendel called father of genetics. என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மெண்டல் ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார், கிரிகர் ஜோகன் மெண்டல். அவர் பேர் வந்து கிரிகர் ஜோகன் மெண்டல். அவர் சில கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சார். அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, சில பிளான்ட்ஸை வந்து ஹைப்ரிட் பண்ணி அதில் நிறைய நியூ வெரைட்டியை உருவாக்கினார். அதனாலவே இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் என்று அழைக்கப்பட்டார். அவரை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப்
ஜெனட்டிக்ஸ் ஹிரிகர் ஜோகன் மெண்டல். அப்போ உண்மைகளை கேட்பாங்க, ஹூ வாஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் கேட்டாங்கன்னா ஹிரிகர் ஜோகன் மெண்டல் தான் அது ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இயர் வந்து 1822 to 1884 பாருங்கள். த ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் ஹிரிகர் ஜோகன் மெண்டல் unraveled the mystery of heredity. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா சில அதிர்ச்சிகள் அடங்கிய, அதாவது அதிசயங்கள் அடங்கிய பாதையில் முதலாக பயணம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிரிகர் ஜோகன் மெண்டல் தான். ஹிரிகர் ஜோகன் மெண்டல் தான் ஃபஸ்ட்டு தாவரங்களை வந்து ஹைப்ரிட் பண்ணி ஒரு நியூ பிளான்ட்ஸை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வெளி உலகத்துக்கு காண்பித்தவர் இவர் தான். இவர் வந்து பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ரியலாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இவர் தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ்ட், அதாவது மரபியல் தந்தைன்றாங்க இல்லையா, இவர் தான் முத வந்து சில அதிசயங்கள்னால் பல அதிசயங்களை உருவாக்கினார். சில தாவரங்களை இணைச்சி சில தாவரங்களை இணைக்கிறாருன்னா அது என்னென்ன கேரக்டரை வச்சு இணைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கேரக்டர் எடுத்துட்டார். ஒரு கேரக்டர் வந்து சப்போஸ் வந்து ஹைட்னு ஒரு கேரக்டர் இருக்கலாம், அதேமாரி ஷேப், சீடு கலர், ஃப்ரூட் கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு சில கேரக்டரை எடுத்துக்கொண்டு சில தாவரங்களை இணைச்சி புதிய தாவரங்களை உருவாக்கினார். அந்த மாதிரி சில அதிசயங்கள் அடங்கிய பாதைகள் முதலாக பயணித்தவர் யாருன்னு கேட்டால் ஹிரிகர் ஜோகன் மெண்டல். அதான் சொல்கிறாங்க, the first genetics Hirigar Johan Mendel unraveled the mystery of heredity. He was born on 22nd July 1822 in Heinstraff, Sicilia. Sicilia சொல்லக்கூடியது ஒரு வில்லேஜ். வில்லேஜில் பிறந்தார். அப்போ நல்லா கொஞ்சங்க ஹெயின்ஸ்ட்ராப் சொல்கிறாங்கல்ல, ஹெயின்ஸ்ட்ராப் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர், அந்த ஒரு வில்லேஜ் பேர் வந்து ஹெயின்ஸ்ட்ராப் சொல்லக்கூடிய ஒரு வில்லேஜில் சில்சியான்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறந்துக்கார். சில்சியன் என்றது இன்றைக்கி வந்து சில்சியன் ஒரு கிராமம் தான். இது வந்து ஹெயின்ஸ்ட்ராப்ன்ற ஒரு ஊர், அது இருக்கக்கூடிய சில்சியன் பிறந்தார். செக்கோஸ்லோவேக்கியான்னு சொல்ல அழைக்கப்படுது. இப்போ அது வந்து ஆஸ்திரியாவில் இருக்குது. அடுத்து பாருங்க, ஆஃப்டர் ஸ்கூல் எஜுகேஷன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படித்தாருங்க, ஸ்கூல் எஜுகேஷன் லேட்டர் ஹி ஸ்டடீடு பாட்னி, ஃபிசிக்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் வெயனான்னு சொல்லக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியில் இவர் என்ன படித்தாருன்னு பார்த்தீங்கன்னா பாட்னி, ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இது 3 படிச்சிருக்கார். He then entered a monastery of Saint Thomas at Frun in Austria. ஆஸ்திரியாவில் வந்து ஃப்ரூன் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் ஆஸ்திரியா சொல்லக்கூடிய நாட்டில், ஆஸ்திரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, ஆஸ்திரியா சொல்லக்கூடிய என்னது ஆஸ்திரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் ப்ரூன் என்ன பிளேஸில், ப்ரூன் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நல்லா பேசுவாங்க. இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா ஹி எண்டர்டு மானஸ்ட்ரினா ஒரு வந்து மடம் சொல்லலாம், மடம், இந்த சாமியார் மடம்றாங்களே அந்த மடம். அந்த மடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் தாமஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த மடத்து பேர் ஜெயின் தாமஸ். அந்த தாமஸ் எங்கே இருக்குதுன்னு அந்த இடம் மடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூன் சொல்லக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த ப்ரூன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டில் இருக்குது. அப்போ ஆஸ்திரியா நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரூன் பிளேஸில் ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்துக்கு பேர் ஜெயின் தாமஸ். அந்த மடத்துக்கு போனார் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்க, அண்டு கண்டினியூ ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பிளான் ஹைபிரிடேஷன். அங்கே போய் தான் அவருடைய அந்த பிளானுடைய ஹைபிரிடேஷன்னா கலப்பினங்களை, அதாவது தாவரத்துடைய கலப்பின எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்தார். அவர் இன்ட்ரெஸ்ட்டாக எதில் எடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களை வந்து கலப்புகள் செய்வது அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ தாவரங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 2-3 தாவரம் எடுத்துக்கிட்டு அதை ஒன்று இணைச்சி அதை கைப்பிடிச்சிட்டு பண்ணார். அதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அங்கே பண்ணார். எங்கே பண்ணார்னா அந்த மானஸ்ட்ரி ஆஃப் ஜெயின் தாமஸில் கூட அந்த சாமியார் மடத்தில் தான் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள்,
In 1849, Mendel got a temporary position in a school as a teacher, and he performed a series elegant experiments with a plant his garden. அவர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா 1849 மெண்டல் வந்து டெம்பரவரி பொசிஷன் ஏ ஸ்கூல்னா ஒரு ஸ்கூலில் வந்து டெம்பரவரியாக டீச்சராக வேலை பார்த்துருக்காரு. டெம்பரவரியாக ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூலில் போய் டெம்பரவரியாக டீச்சர் வேலை பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணியிருக்காரு எக்ஸ்பெரிமெண்ட். In 1856 he started his historic studies PA plants. அதுக்கப்புறம் 1856 வந்து திரும்பவும் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா 57 வந்து அவரோட ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. இது PA பிளான்ட்ஸ்னால் பட்டாணி தாவரத்தை பற்றின ஒரு சில படிப்புகளே படிச்சிருக்காரு. அடுத்து 1856 to 1863 வாஸ்பேடு மெண்டல் discovered the principles of heredity of studying inheritance of 7 pair contrasting states of PA plants in his garden. இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 1856 1863 வரைக்கும் அவர் அந்த இடைப்பட்ட காலத்தில் மெண்டலுடைய ஹைபிரிடேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்னா இந்த PA பிளான்ட் பட்டாணி தாவரம் அந்த பட்டாணி தாவரமுடைய கலப்புறுதல் ஹைபிரிடேஷனை வந்து இவர் கண்டுபிடிச்சார். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது பாருங்கவேன் heredity of the study inheritance of 7 pair of contrasting states. அவர் ஹைபிரிட் பண்ணும் பொழுது என்ன கண்டுபிடிச்சார்னு பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர் இருக்கு. அந்த 7ன்றது கான்ட்ராஸ்டிங் ஸ்டேட் சொல்லக்கூடிய பண்புகள் PA பிளான்ட்ஸில் இருந்துச்சு. அது மூலமாக தான் அதை கண்டுபிடிச்சார். அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பட்டாணி தாவரத்தில் 7 ஜோடி பண்புகளை வைத்து கொண்டு தான் அந்த கலப்புகளை செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் கண்டுபிடிச்சது மூலமாக மொத்த தாவரம் வந்து 24,034 தாவரங்களை உருவாக்கினார். அவர் வந்து அப்படி கிராஸ் பண்ணி எவ்வளோ உருவாக்கினார்? 24,034 தாவரங்களை உருவாக்கினார். இந்த மெனி ஜெனரேஷன் த்ரூ த மெனி ஜெனரேஷன் ஹிஸ் பேப்பர் entitled எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹைபிரிட்ஸ். அவர் கண்டுபிடிச்ச அந்த 24,034 தாவரங்களுக்கு பற்றின ஒரு புக்கு தான் அவர் வெளியிட்டது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹைபிரிட்ஸ். இது வாஸ் ப்ரெசன்டட் த பப்ளிஷ்டு இன் பாருங்க ப்ரொடியூசிங் ஆஃப் ஃப்ரூன் சொசைட்டி ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இன் 1886. அது வந்து எப்போ வருஷம்னா ப்ரூன் சொசைட்டியில் வந்து ப்ரூன் சொல்லக்கூடிய பிளேஸில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இன் 1866 வெளியிட்டாங்க. மெண்டல் வாஸ் ஃபர்ஸ்ட் த சிஸ்டமேட்டிக் ரிசர்ச்சர் இன் ஃபீல்ட் ஆஃப் ஜெனடிக்ஸ். அப்போ மெண்டல் தான் முதல்ல வந்து ஜெனடிக்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?